ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல். டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் மாதுளம்பழம் ஜூஸும் மாதுளம்பழம் மில்க் ஷேக்கும் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு தேவையான அளவு இதுக்கு போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத நம்ம மில்க் ஷேக்குக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஹனி தாங்க ஆட் பண்ணுறேன், 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு ஹனி வேணான்னு நினைக்கிறீங்கன்னா ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸுக்கு நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கறத விட ஹனி இல்லைனா ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும். இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம அரைச்சதை இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாதுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இதை. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு நீங்கள் இப்படி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சில்லுன்னு. இது மேலே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக மாதுளம்பழம் போட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பர்ஃபெக்டான மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம மாதுளம்பழம் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. பேலன்ஸ் நம்ம மாதுளம்பழம் வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை சேர்த்துக்கங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கரண்டி சேர்த்துக்கங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்துக்கங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் இதுக்கு போட வேணாம். 2 டீஸ்பூன் ஒயிட் சுகர் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து நான் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் சில்லுன்னு. அதை இப்போ இதில் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பால் சில்லுன்னு இல்லைன்னா இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ஐஸ் க்யூப் போடலை. இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இதை சர்வ் பண்ணும்போது இது மேலே கொஞ்சமாக வெண்ணிலா ஐஸ்கிரீமும் கொஞ்சமாக மாதுளம்பழமும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான மாதுளம்பழம் மில்க் ஷேக் ரெடி. நீங்களும் இந்த சம்மருக்கு சில்லுன்னு இந்த ஜூஸும் மில்க் ஷேக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடையிலலாம் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.